வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு த டீமோனிக் கிங் ஹூ சேசஸ் ஹிஸ் வைஃப் அனிமோட 6வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஜிவாங் மேன்ஷனை காட்டுறாங்க. அவன் வேக வேகமா ஓடி வந்து எதையோ தேடிக்கிட்டு இருக்கான். எங்க இருக்கு அது எங்கதான் இருக்குன்னு தெரியலன்னு தேடிக்கிட்டு இருக்கான். எப்படியோ நான் ஒரு வழியா இதை கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா வெறும் 3 தானே இருக்கு. சீக்கிரமா போயிட்டு அந்த எலெக்சரை எடுத்துட்டு வான்னு ஹீரோ சொன்னதை யோசிச்சு பாக்குறான். நான் ஏற்கனவே அவரை ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்லிட்டு இருக்கேன். இருந்தாலும் அவரு நான் சொல்றத கண்டுக்கவே மாட்டேன் அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்கான். சீனை கட் பண்ணா வேற ஒரு இடத்துல ஹீரோயின் வந்து நின்னுகிட்டு நான் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தானே வந்தான். அவன் எங்க போனான்னு தெரியல, திடீர்னு மறைஞ்சு போயிட்டான். அவன் அவனுடைய வாழ்க்கையை ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் போல. இவ்வளவு பெரிய வாட்டர் ஸ்ப்ரிங் வேற இருக்கு, நடுவுல தாமரைங்க வேற இருக்கு, தண்ணியோடைய டெம்பரேச்சரும் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கிறப்பவே ஏதோ ஒரு கை வந்து ஹீரோயினை உள்ளார இழுத்துக்கிட்டு போயிடுது. பார்த்தா ஹீரோ தான் ஹீரோயினை உள்ளார இழுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். இது என்ன மாதிரியான தண்ணி, என்னுடைய தலை பயங்கரமா வலிக்குதுன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா அவளுடைய பயன் நினைவுகள் எல்லாம் ஞாபகத்துல வருது. என்னை விட்டு நகர்ந்து போடான்னு டக்குன்னு உதைச்சிட்டு ஹீரோயின் அங்க இருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்றா. ஹீரோ திருப்பி வந்து ஹீரோயினை இழுத்து கட்டி பிடிச்சுக்கிறான். என்ன நடந்தாலும் சரி நீ என்ன நம்பு, நான் உன்னை கண்டிப்பா பாதுகாப்பேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். என்ன போக விடுடான்னு ஹீரோயின் கத்திக்கிட்டு இருக்கா. அவளுடைய 5 பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறான். அவன் கத்தியால குத்திட்டு இவ தண்ணியில விழுந்தத சீனை கட் பண்ணா திருப்பி குளத்துல காட்டுறாங்க. அவளை சுத்தி ஏதோ பவர் வந்துகிட்டே இருக்கு. ஹீரோயின் டக்குன்னு வேகமா தண்ணி உள்ளார இருந்து வெளியில வந்துட்டு மூச்சு வாங்கிக்கிட்டு இருக்கா. ஒன்னன்னு சொல்லிட்டு அடிக்க போறா. பார்த்தா ஹீரோ அவன் மேலே சாஞ்சிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அங்க இருந்த கிறிஸ்டலை சுத்தி கருப்பு கலர்ல ஏதோ பவர் வந்து அது மறைஞ்சு போயிடுது. ஹீரோவை தூக்கிட்டு வந்து படுக்க வச்சுட்டு இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, என்ன விஷயம்னு ஒன்னும் எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. என்ன பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கான்னு ஹீரோ ஏஞ்சி சொல்றான். ஹீரோயினுக்கு ஒரே வெக்கமா வந்து அந்த இடத்துல இருந்து ஓட ட்ரை பண்றா. ஹீரோ பிடிச்சி இழுக்கிறான். இப்ப என்னடா பண்ணலாம்னு நினைக்கிறேன்னு ஹீரோயின் கத்துறா. பார்த்தா ஹீரோயினை கீழே தள்ளிட்டு உன்கிட்ட இன்னும் பல திறமைகள் இருக்கு, டிராகன் ரிங்கோடைய சக்தியை நீ ஏற்கனவே யூஸ் பண்ண கத்துக்கிட்ட போலன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். டிராகன் ரிங்கை பத்தி உனக்கு எப்படி தெரியும்னு ஹீரோயின் கேக்குறா. அன்னைக்கே நான் கண்டுபிடிச்சிட்டேன், உட் அப்புறம் ஃபயரோடைய சக்தி வாங்கிட்டு இருக்கு. அந்த டிராகன் ரிங்கோடைய பவரை யூஸ் பண்ணி ஸ்பேஸ் டைம்ல கூட டிராவல் பண்ணலாம். உனக்கு ஏற்கனவே அதை பத்தி தெரியும்னா ஏன் என்கிட்ட சொல்லல, உன்னுடைய மோட்டிவேஷன் என்னதான் ஹீரோயின் கேக்குறா. நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் எதுவும் ஒன்னு செய்ய மாட்டேன். டிராகன் ரிங் வந்து ஸ்பிரிச்சுவல் சென்ஸ் இருக்குது, அதோட பவர் ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதை யூஸ் பண்ணி டைம் ஸ்பேஸ்ல டிராவல் பண்ண முடியும். அது ஒன்னதான் அதோடைய ஓனரா நினைச்சுக்கிட்டு இருக்கு. யாராலுமே அந்த ரிங்கை அடையவே முடியல. உன்னோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி மொத்தமும் உனக்குள்ளார மறைஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த டிராகன் ரிங் வாங்கிட்டு இருந்து என்ன யூஸ், உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் பவரை நீ வெளியில வர வச்சாதானே எதனா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அவளுடைய கையில வந்து அவ போட்டு அழுத்தினது, அவ மிஸ்ன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருந்தது. இதை தாண்டி ஸ்பிரிச்சுவல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அது வாங்கிட்ட இல்லவே இல்லைன்னு அவன் சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. நான் எப்படி அந்த பவரை வெளிக்கொண்டு வரதுன்னு ஹீரோயின் கேட்ட உடனே ஹீரோ பார்த்து சிரிக்கிறான். நான் என்னுடைய பவரை வெளிக்கொண்டு வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்கானவளா ஆகணும், நான் ஏதாவது செஞ்சே ஆகணும், என்ன ஆனாலும் சரி நான் ஏதாவது சாதிச்சே ஆகணும்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அப்படின்னா சரி நீ என்னுடைய முதுக தொடச்சி என்ன சுத்தம் பண்றதுக்கு முதல்ல ஹெல்ப் பண்ணுன்னு ஹீரோ சொல்றான். ஹீரோயினும் டக்குன்னு துண்டை எடுத்துக்கிட்டு வந்து தொடச்சிக்கிட்டு இருக்கா. ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ, டைம் ஸ்பேஸோட பவர் ரொம்ப பயங்கரமா இருக்கும். பழங்காலத்துல பல எலமெண்ட்டுகளுடைய சக்தியை யூஸ் பண்ணி ஏன்ஷியன்ட் கிரேட் வார் அப்ப இதை தேடிக்கிட்டு தான் பல பேர் வந்தாங்க, பல கிளான்ல இருந்து. ஆனா யாராலையும் அதை கண்டுபிடிக்கவே முடியல. அதுல முக்கியமான 4 ஃபேமிலி இருக்காங்க. எப்பெல்லாம் அந்த டைம் ஸ்பேஸோட சக்தி வெளியில வரத கண்டுபிடிக்கிறாங்களோ அப்பெல்லாம் பல உயிர்கள் போகும், சண்டைகள் நேர்ந்துரும். டிராகன் ரிங் வாங்கிட்டு இருக்கிற விஷயம் வேற யாருக்குமே தெரியக்கூடாது. அதை நம்ம எப்படியாவது பாதுகாக்கணும், நீயும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஞாபகப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி, ஆனா நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய முட்டாள் இல்லைன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. உன்னுடைய வுட் ஃபயர் எலிமெண்ட் எப்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா நீ உன்னுடைய சக்தியை வெளிக்கொண்டு வந்து டைம் ஸ்பேஸ் பவரை யூஸ் பண்றப்ப அது ரொம்ப அற்புதமா இருக்கும். தொடர்ந்து அதே மாதிரியே பண்ணிக்கிட்டு இருன்னு ஹீரோ சொல்றான். நீ சொன்ன மாதிரியே நான் செய்யறேன்னு ஹீரோயின் துண்டை வச்சு தொடச்சிக்கிட்டே இருக்கா. ஞாபகம் வச்சுக்கோ, நீ உன்னுடைய பவர் அன்லாக் பண்ணாதான் டைம் ஸ்பேஸ் ஒன்னால யூஸ் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி உன்னுடைய பாடியில் இருக்கிற ஒரு சக்தியும் நான் டெஸ்ட் பண்ணியே ஆகணும். உன்னுடைய சக்தி எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியாது இல்லைன்னு ஹீரோ சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கான். திருப்பி என்ன ஏமாத்தலாம் நினைக்கிறியாடான்னு ஹீரோயின் சொல்லிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கிறப்ப அவளுடைய காலு ஸ்லிப் ஆகி துண்டை இழுத்துறா. அந்த பொண்ணு நின்று ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா அவளுடைய மூக்குல இருந்து ரத்தமே வெளியில வந்துடுது. ஹீரோயின் கீழே விழுந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. அவகிட்ட வந்து நீ இன்னும் உயிரோட தானே இருக்க, உனக்கு ஒன்னும் ஆகல இல்லைன்னு ஹீரோயின் கேக்குறா. மிஸ், திருப்பி நான் அதை பார்க்க விரும்புறேன். பிரின்ஸ் ஜிவாங் தான் என்ன அந்த இடத்துல இருந்து காப்பாத்தி இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தாரு. அது மட்டும் இல்லாம அவர் கூடவே இந்த இடத்துல இருக்கிறதுக்கும் அனுமதி கொடுத்தாரு. அவர் ரொம்ப நல்லவருன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. டக்குன்னு திரும்பி ஹீரோவை பார்க்க
பாக்குறா. இவனுக்கு எந்த ஒரு நோக்கமும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா இவன் ஏன் இப்படி ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. சீனை கட் பண்ணா 4 பேரும் ஏதோ ஒரு இடத்துல வந்து நின்னுகிட்டு இருக்காங்க. இன்னிலிருந்து உன்னுடைய முதல் ரவுண்ட் டெஸ்டிங் ஆரம்பிக்குதுன்னு ஹீரோ சொன்ன உடனே ஒரு பில்ஸை எடுத்து ஹீரோயின் வாயில போட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. என்னடா இது நல்லாவே இல்ல, என்னுடைய சக்தி அதிகரிக்கிற மாதிரி தெரியல, நான் இன்னும் நிறைய எடுத்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஜாடியில் இருந்ததெல்லாம் எடுத்து ஒன்னா கொட்டிட்டு மொத்தமா எடுத்து வாயில விட்டுக்கிட்டே இருக்கா. திருப்பி தண்ணியை வேற குடிக்கிறா உள்ளார முழுங்க முடியாம. பேரும் நின்னுகிட்டு ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பில்ஸ்ல என்னென்னவோ தடவி வேற கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா இவ்வளவு பொறுமை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு இது பத்தாது, சீக்கிரமா ரெடி பண்ணுங்க, நான் இன்னும் நிறைய சாப்பிடணும்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அதை கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். என்னுடைய வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு, என்னுடைய வயிறு இப்போ பெரிய பாம் மாரி வெடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பார்த்தா ஹீரோயின் வாயில இருந்து ஏதோ பவர் வந்து வெடியுது. அவளுடைய சக்தி இப்பதான் வெளியில வர ஆரம்பிக்குது. இன்னும் சில மெடிசனை எடுத்துக்கிட்டு வந்து கொடுங்கன்னு ஹீரோ சொல்றான். சரின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அவ எடுத்து வாயில போட்டுக்கிட்டு இருக்கா. பார்த்தா புகை தான் வெளியில வருது. எனக்கு தெரிஞ்சு இந்த மெத்தட் ஒர்க் ஆகுறமே தெரியல, நான் வேற ஏதாவது மெத்தடை ட்ரை பண்ணி ஆகணும்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்கான். டே உன்னுடைய கையை எங்கடா வைக்கிற, கையை எடுடான்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இதுதான் கேட் ஆஃப் விட்டாலிட்டின்னு ஹீரோ சொல்றான். கையை எடுடான்னு ஹீரோயின் சொல்றா. வேணாம் ஏறா கையை எடுறா, நான் உன்னை சாவடிச்சிருவேன் ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. டக்குன்னு ஹீரோயினுடைய காலை பிடிச்சி இழுத்துறான். ஹீரோயின் மண்ணு கத்திக்கிட்டு இருக்கா. நீ கோஆபரேட்டே பண்ண மாட்டேற, எனக்கு தெரிஞ்சு நான் யூகோகான் பாயிண்ட்ல இருந்து தான் முதல்ல ஆரம்பிக்கணும் போலன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கிறப்பவே டக்குன்னு ஹீரோயின் அவளுடைய காலால உதைச்சறா. ஹீரோ 2 காலையும் பிடிச்சறான். என்ன போக விடுடா, டே என்ன என்னடா பண்ணலாம் நினைச்சுக்கிட்டு இருக்க, என்ன போக விடுடான்னு ஹீரோயின் கத்திக்கிட்டு இருக்கா. முட்டாள்தனமா பண்ணிக்கிட்டு இருக்காத, நான் உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை வெளியில வர வைக்கிறதுக்காக தான் நான் உன்னுடைய பாயிண்ட்ல அவேக்கன் பண்ண விரும்பிக்கிட்டு இருக்கேன், நீ ஏன் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கன்னு ஹீரோ சொல்றான். இந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டு என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியாடா, உனக்கு அசிங்கன்றதே இல்லையாடான்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. உன் கூட நான் இப்ப என்ன செய்ய போறேன், நான் சொல்றத மட்டும் கேளு. உன்னுடைய பவரை அன்லாக் பண்ணணுமா வேணாமா, உன்னுடைய பவரை அன்லாக் பண்ணணும்னா நான் சொல்றது கேளு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், என்ன நீ நம்பலன்னா நம்ம ஒரு பெட் வச்சுக்கலாமான்னு ஹீரோ சொல்றான். என்னதுன்னு ஹீரோயின் கேக்குறா. ஜெயிக்கிறவங்க ராஜாவா இருக்கலாம், தோக்கறவங்க பெட்ல ஹெல்ப் பண்ணணும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். என்னடா நீ ஒரு பொறுக்கி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கன்னு ஹீரோயின் கத்துறா. சீனை கட் பண்ணா ஹீரோவுடைய கையில திருப்பி கருப்பு கலர்ல பவர் வர ஆரம்பிக்குது. இது ஏன்ஷியன்ட் காடோடைய லாங்குவேஜ் ஆச்சு. டைம் ஸ்பேஸ் பத்தி இருக்கு, வாட்டர் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ஸ்கை பத்தி இருக்கு, பிளட் டிராகனை பத்தி இருக்கு. எப்படியோ நான் ஒரு வழியா அதை கண்டுபிடிச்சிட்டேன் போல இருக்குன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அதுக்குள்ளார இருந்து கருப்பு கலர்ல ஏதோ பவர் வந்து ஊசி மாதிரி மாறி டக்குன்னு ஹீரோ வந்து குத்திடுது. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோல டக்குன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பாகிற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.